தமிழகத்தில் வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறும் என அக்கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நெல்லையில் தந்தை டிவி செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியில் ஜனவரி 22 முதல் 24ஆம் தேதி வரை 8 மாவட்டங்களில் மக்கள் நல கூட்டணியில் உள்ள தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறினார். மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கூடி வருவதாக கூறிய அவர் அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் தமிழகத்தை பாழாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் கூட்டணி முடிவு என்பது அந்தந்த கட்சிகளின் விருப்பம் என்று கூறிய அவர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 2 ஊழல் கட்சிகள் 2 தலைமையும் தமிழகத்தை பாழாக்கிவிட்டது என்பதிலே நாங்கள் உச்சி மீது ஏறி என்று சொல்லக்கூடிய தகுதியோடு நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். இது தமிழகம் இதுவரை இல்லாத 67க்கு பிறகு ஒரு நல்ல மாறுதல் வருவதற்கான ஒரு உண்மையான முயற்சி என்ற வகையிலே அனைவரும் வரவேற்கிறார்கள். அது இளம் தலைமுறையினர் மாணவர்கள் வரவேற்கிறார்கள். நாங்கள் அதனால் நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம்.